ஏமா அழற? ஒன்னும் இல்ல. நான் பாட்டு பாடின பாட்டி எப்போதுமே முத்தம் கொடுத்து பாராட்டுவாங்க. ஆனா இன்னும் கண்ணு மூடியே இருக்காங்க. சித்தப்பா, பாட்டியை எழுந்திருச்சு வர சொல்லுங்க சித்தப்பா. நான் பாடினா உங்களுக்கு பிடிக்கும்ல, வர சொல்லுங்க சித்தப்பா. பவி, பாட்டி கண்டிப்பா வருவாங்கம்மா, நீ கவலைப்படாத. நீ அழுதா பாட்டிக்கு பிடிக்காதுல்ல, அழாத. வாங்க நீ போலாம். இவ டிராமா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. சரி விடு, இவ பாட்டால அத்தை ஒன்னும் எழுந்திருக்கலையே, அது வரைக்கும் நிம்மதி. என்ன அர்ஜுன், சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னா உனக்கு முன்னாடி அதை பவி பண்ணி காட்டிட்டா? எனக்கு என்னமோ பவியை நீ பிளான் பண்ணி ஸ்கோர் பண்றது கஷ்டம் தான் தோணுது அர்ஜுன். ஆமாடா, பவி உன்னோட சிம்பிளாவும் இருக்கா, மாட்டாவும் இருக்கா. போதும், ஏன் முன்னாடி அவளை புகழாதீங்க. அடுத்த தடவை அவ என்கிட்ட தோத்து தான் போறா. இந்த 7 மீட்டிங் போதும் நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண. 7 மீட்டிங் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாது. உங்களுக்கு பிடிச்ச ஹாட் சாக்லேட் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேனா? சரி, உன் போனை காட்டு. நீ யாருக்கு லாஸ்டா டயல் பண்ணிருக்கேன்னு பார்க்கணும். பிடிச்சவங்க கிட்ட பாசத்தை காட்டலாம், ஆனா மரியாதையே எல்லாருக்கும் கொடுக்கணும். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலைங்க. மஞ்சு, மஞ்சு. அக்கா, என்ன என்னாச்சு? எதை யோசிச்சுட்டே இருக்க? உன்னதான் கேக்குறேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். சும்மா சொல்லாதீங்க சிஸ்டர். மேடம் உங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள நீ ஏமாத்த முடியுமா? நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுலயே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சரி, வேணு விஷயம் என்னாச்சு? அதான் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன்லக்கா. எப்ப கேட்டாலும் நீ இதே பதில சொல்லிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் உனக்கு டைம் வேணும்?